ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இப்போ ரீசெண்டாக கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ வாங்கிட்டு இருந்தது. இப்போ கலெக்ஷன் வைஸ் நல்ல ஒரு கலெக்ஷன் தான் வாங்கிட்டு இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்கு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறல் இப்போ தான் நல்ல நல்ல செய்திகள் நல்ல நல்ல படங்கள்லாம் வரிசையாக அந்த வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய டூம்ஸ்டே படம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை, ஃபியூச்சர் மாறல் எதை நோக்கி போக போகுது, இது மாதிரியான பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லாஸ்ட் இயர் காமிகான்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஆர்டிஜேயை கூப்பிட்டு வந்து டாக்டர் டூமா இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு பீக் மொமெண்ட்னு சொல்லலாம். காமிக்கான ரூல் பண்ணிட்டாங்க மார்வல் போன வருஷம். ஸோ இப்படி வந்து 2026 டூம்ஸ்டே படம் வரப்போகுது, அதுக்கு அடுத்து 2027 சீக்ரெட் ஹவுஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டு ஒட்டைக்கிறாங்க. இது வந்து ஃபேன்ஸாக நீங்கள் என்னதான் ஒரு பிளைண்ட் ஃபேன்ஸாக இருந்து அப்படின்னு சொல்லி கத்துனாலும் ஆக்சுவல் இன்சைடர்ஸ் மார்வல் படங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய எங்களை மாதிரியான ஒரு சில ஆட்களால் குறிப்பிட்ட இந்த காலத்துக்குள்ள இந்த ஒரு பிக் பட்ஜெட் இந்த மாதிரியான ஒரு பிக் ஸ்கேல் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா பிரசன்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரால பேசப்பட்டது. எனக்குமே தோணுச்சு கண்டிப்பா முடியாது, அப்படி இப்படி ரஷ் பண்ண முடியும், ரஷ் பண்ணா அது வந்து ஒரு நல்ல அவுட்டாவே வராதுன்னு எனக்குமே நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூசோ பிரதர்ஸ் வந்து ரைட்டிங் ப்ராசஸ்ல இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அவங்க வந்து ரைட்டிங் ப்ராசஸ்ல இறங்க அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நியூ ஐடியாஸ்லாம் அப்படியே வரும்ல. என்னைக்கு ஒரு ரைட்டர் வந்து எழுத ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அவங்களுக்கு வந்து புது ஐடியா வரும். ஏன் இது எப்படி பண்ணலாம், ஏன் அது அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய வழிகள்லாம் திறக்கும். இப்போதான் அந்த ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குன்ற காரணத்தினால இல்ல இது கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா கொடுக்குறோமா, இது வந்து இன்னும் ஒர்க் எடுக்கும், இதுக்கு இடையில ஏதாவது படம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஒரு சில சலசலப்புகள் மார்வல் இன்சைடர்ஸ்ல இப்போ போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ கெவின் ஃபைகியுமே இதுல வந்து இறங்கி அது என்ன ஏதுன்ற அந்த ஒரு விஷயத்துல ஒரு பெரிய மீட்டிங் அங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. லைக் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஷ் பண்ற மாதிரி இருக்கு, இதுல இன்னும் நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூசோ பிரதர்ஸ் கேட்டிருக்கதா ஒரு சில இன்சைடர்ஸ் வந்து இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. இப்படி பார்க்கும்போது 2026ல டூம்ஸ்டே வரது ஆல்ரெடி 2027 இருக்கலாம்னு சொல்லி பேசப்பட்டிருந்தோம். பட் இப்போ அது லிட்டரலி 2028 ஆர் 29க்கு தான் டூம்ஸ்டேவே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம இப்போ அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணபடி வந்து பாத்தீங்கன்னா 2028 அட்லீஸ்ட் ஆயிரும்னு சொல்றாங்க. அப்போ அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் கிட்டத்தட்ட 2029 ஆர் 2030 தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல மார்வல் படமே இல்லாம என்னங்க பண்ண போறோம், ஐயோ செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, அதுக்கு நிறைய பிளான் வச்சிருக்காங்க. அதாவது இந்த பிளான்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இவங்க கிட்ட இருந்தது. பட் இந்த ஒரு ஸ்லேட்டை வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஃபைகி போன வருஷம் வந்து லான்ச் பண்ணல. அவங்களுக்கு வந்து ஒரு சில மார்வல் படங்கள் லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆண்ட்-மேன் அண்ட் தி வாஸ்ப் குவாண்டமினியா ரிவ்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா போல. அதே மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸும் ரிவ்யூ வைஸ் சரியா போல. அதே மாதிரி தான் தோர் லவ் அண்ட் தண்டர். ஸோ இது மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் கிரிட்டிசைஸ் வந்து அதிகமா கிடைச்சது. அந்த ஒரு கெட்ட பேரை லைட்டா கொஞ்சம் மாத்தணும்ன்ற காரணத்துக்காக வேற வழியில ஆடியோ கொண்டு வந்து இந்த மாதிரி பூமான ஒரு இன்ட்ரோ கொடுத்தனா கொஞ்சம் அந்த மார்வலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நார்மல் ஆகும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சீக்கிரம் அவங்க கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அவங்களுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ப்ரெஷர் இருந்தது, பிசினஸ் வைஸாகவும் அவங்களுக்கு அப்பேற்பட்ட ப்ரெஷர் இருந்ததுன்னு காரணத்தினால இந்த ஒரு ஸ்டாட்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைனலா எடுத்துக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வெப் சீரிஸ் நிறைய மூவிஸ் இதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து ஃபில் பண்ண போறாங்க. அது வந்து அப்கமிங் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்ஸாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளா சீரிஸ் வைஸா வந்து என்னென்னலாம் சீரிஸ் வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா கண்டிப்பா மூன் நைட் சீசன் 2 வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா அடுத்த மாசம் டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 1 வரப்போகுது. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா சீசன் 1 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சீசன் 2க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது டேர்டெவில் பார்ன் அகைனோட சீசன் 2 டெஃபினட்டா வந்துரும் இதுக்கு இடையில, அதாவது டூம்ஸ்டே வரதுக்கு முன்னாடி. தென் லோக்கி சீசன் 2 வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து லோக்கி சீசன் 3யும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கான டாக் போயிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது லோக்கி சீசன் 3 கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கும். ஒரு முக்கியமான வெப் சீரிஸா அதை வந்து சீசன் 3 கொடுக்குறாங்களா, இல்ல லோக்கியை தனிப்பட்ட விதத்துல அந்த ஒரு கேரக்டர் வச்சு ஸ்டாண்ட் அலோனா ஒரு படம் பண்றாங்களா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 2 சீசனுமே வந்து பாத்தீங்கன்னா ஹிட்டான சீசன். இந்த ஒரு கேரக்டருக்கு மோர் தென் மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வர காலங்களில் கிரியேட் ஆயிருக்கின்ற காரணத்தினால டெஃபினட்டா அவருக்குன்னு ஒரு தனி ப்ராஜெக்ட், அதுல நிறைய கேரக்டர்ஸை கொண்டு வந்து ஒரு பெரிய பேங்கரான ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தென் ஷாங்ஷிக்கு வந்து பார்ட் 2 ஃபிலிம் டெஃபினட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஷாங்ஷி இதை நம்ம தோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா
அடுத்து ஒரு பார்ட் 5 ஃபிலிம் இருக்கு. இதுல ஹெர்குலஸ் வர போறாரு. இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பேஸ் ரூமர்ஸ்னு சொல்லலாம். அதாவது இன்னும் இது டெவலப் ஆகல, பட் இப்போதைக்கு இது வந்து டாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இதுக்கு இடையில கரெக்டா ஸ்பைடர்மேனோட படமும் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்பைடர்மேனோட பார்ட் 4 ஃபிலிம் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. லைக் நெக்ஸ்ட் இயர் ஸ்பைடர்மேன் 4 கண்டிப்பா வந்துடும். ஆர் நெக்ஸ்ட் இயர் லைட்டா தள்ளி போனா கூட அடுத்த வருஷம் இயர்லி வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு இடையில ஒரு ஸ்பைடர்மேன் படமும் வந்துடும். தென் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸ் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளியாவை காமிச்சு ஃபைனலா அவர் ஏதோ ஒரு டார்க் ரியால்ம்குள்ள போற மாதிரியான ஒரு கிளிஃப்ஹேங்கரை முடிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே சீக்ரெட் வார்ஸ்க்கு ஒரு முக்கியமான கேரக்டர். ஏன்னா டாக்டர் டூம் கூட ஒரு முக்கிய பங்காற்றி இருப்பாரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஓபி கேரக்டர், அவரோட ஆர்ஜின், அவர் என்ன பண்றாரு, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. தென் மல்டிவர்ஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து கிளியரா அவங்களுக்கு புரியுற மாதிரி கனெக்டிவா அதை வந்து கொடுக்கணுன்ற காரணத்தினால இந்த டைமும் இத்தனை படங்களும் இடையில சொருகுறாங்க. இதுக்கு இடையில நிறைய அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸும் வரப்போதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேனான் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. லைக் மார்வல் ஜாம்பிஸ் வருது. அந்த மார்வல் ஜாம்பிஸ்க்கு அடுத்து மறுபடியும் வாட் இஃப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கிடையில ஒரு புது அனிமேட்டட் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரியான அனிமேட்டட் ப்ராஜெக்ட் அப்படின்றது கிளியரா சொல்ல, ஒருவேளை வந்து பர்டிகுலரா ஏதாவது ஒரு சில கேரக்டர் எடுத்து இப்ப ரீசெண்டா ஸ்பைடர்மேனுக்கு வந்ததுல அது மாதிரி வருதா, இல்ல அவெஞ்சர்ஸ் பேஸ் பண்ணி வருதா, இல்ல எதை பேஸ் பண்ணி வரப்போகுதுன்றது தெரியல. பட் ஒரு அனிமேட்டட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்டைட்டில் அனிமேட்டட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணறதுக்கான ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசப்பட்டிருக்கு. இதுக்கிடையில மோஸ்ட் ப்ராபபிலி எட்டர்னல்ஸ் 2ம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது மாதிரியான பெரிய பெரிய படங்களை லைக் எப்படின்னா டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ், சீக்ரெட் வார்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. ஆல் காஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல இருப்பாங்க. அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து சூப்பரா பிரசன்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ரஷ் பண்ண வேணாம் அப்படின்னு. ஒருவேளை அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த வருஷம் காமிகான்ல டெஃபினட்டா இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேபி இந்த வருஷம் காமிகான்ல ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் ஸ்லேட்ல இந்த படங்கள் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே, ஒரு ஆடியன்ஸா இந்த ஒரு படங்கள் டிலே ஆகுறது, இது மாதிரியான புது படங்கள் வர வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்தை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன, நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு வந்து பிடிக்கலையா, சீக்கிரமா வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஓகே லேட்டா வந்தாலும் பரவாயில்ல பெட்டரா சூப்பரா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.